இந்த பிக்சரில் உள்ள டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓல்டு உமனோட நான் ஐ தான் டிராயிங் பண்ணியிருக்கேன். ஐயை டிராயிங் பண்ணி ஐயை ஷேடிங் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரே ஒரு பென்சில் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணியிருக்கேன். சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நான் நார்மலான A4 பேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து டிராயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் முன்னே சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் லெஃப்ட்டில் இருக்க அந்த இமேஜில் உள்ள அந்த வயசான பாட்டியோட கண்ணதுமாக அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லும் நம்ம வந்து எப்படி டிராயிங் பண்ணுறது அப்படின்றத நான் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சார்கோல் பென்சில் வச்சு தான் நான் வந்து டிராயிங் பண்ணிகிட்ருக்கேன். சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி இப்போ கண்ணோட மேலேயும் கீழே வந்து நான் டிராயிங் பண்ணுறேன். டிராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே சேர்த்து ஷேடிங் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மேலே உள்ளதில் ஃபுல்லு டார்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள். சார்கோல் பென்சில் வச்சு நல்லா டார்க் ஏற்றுறேன். அந்த இடத்துல லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே இதில் அப்படியே டார்க்காக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்க் வந்து கொடுக்குறோம். நார்மல் பென்சிலில் நம்ம டார்க் கொடுத்தோன்னா இந்தளவுக்கு டார்க் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த பென்சில் டார்க் ஏற்றுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 8B ஷட்லர் பென்சில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே நல்லா டார்க்கான பென்சில். இது ஏன் HP பென்சில் யூஸ் பண்ண வேணான்றேன்னா, நான் ரொம்ப லைட்டாக இருக்கும், நமக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த டார்க்னஸ் வராது. அதுதான் நம்ம மெயின் காரணம் நம்ம வந்து நார்மல் பென்சில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து உள்ளேயும் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்க. உள்ளே நான் இதே பென்சிலை வச்சு நான் ஷேடிங் கொடுக்குறேன்னா, ஆனால் லெஃப்ட்டில் அந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஷேடிங்கே ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயராக நான் ஒரு டிராயிங் அந்த டார்க் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதுக்கு வந்து இன்னொன்று ஒரு லேயராக நான் அடிஷ்னலாக வந்து டார்க் கொடுக்குறேன். இது நான் ஒரு மணி நேரத்துக்கிட்ட நான் டிராயிங் பண்ணது. இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நேரம் வந்து கண்ணை வந்து வரைஞ்ச ஒரு டிராயிங் இது தான். இப்போ வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து டிராயிங் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து லெஃப்ட் கண்ணிக்கிட்ட நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஃபுல்லும் நான் வந்து எங்கெங்கே எப்படி கொடுக்குறேன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நீங்கள் டிராயிங் பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா வரைய முடியும். அப்படி இல்லைனா டல்லாக தான் உங்களுக்கு வரைய முடியும். நான் வந்து மொபைல் வச்சு தான் வரைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஜெராக்ஸு இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வரீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதில் உள்ளதையே அப்படியே பார்த்து உங்களுக்கு பண்ண முடியும். அவசரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது. பொறுமையாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். நிறைய பேர் எனக்கு டிராயிங் பண்ணி அனுப்புனீங்க, நான் பார்த்தேன். அதில் வந்து எல்லாருமே சீக்கிரமாக வரைஞ்சி முடிச்சிருக்கீங்க. அதனால தான் டிராயிங் அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராட்டியாக வரல. நீங்கள் வந்து பொறுமையாக வரைஞ்சாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். நல்லா அப்சர்வ் பண்ணி பொறுமையாக டிராயிங் பண்ணாலே. இப்போ அந்த லெஃப்ட்டில் உள்ள இமேஜ் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வரைகிற இமேஜை பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கே எப்படி வந்து டார்க் கொடுக்குறேன், எப்படி லைட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நானும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரைகிறேன்னு நான் சொல்லலை. ஓரளவுக்கு நான் வந்து அதில் இருக்கிற மாதிரி நான் வரைய ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் மேலே கண்ணுக்கிட்ட நான் டிராயிங் பண்ணிட்டேன். இப்போ கண்ணு கீழே ஐப்ரோ, அந்த கீழே ஐப்ரோவில் கீழே வந்து கண்ணு கீழே உள்ளது நான் டிராயிங் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது அந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே வந்து லைட்டாக டார்க்காக வந்து அப்புறம் லைட்டாக வந்துருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஒரு இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு டார்க் வரும் லைட் வரும்ன்றதை நான் அதிலே வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஷேடிங் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ லெஃப்ட்டில் அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ டார்க் இருக்குது அப்படின்ட்டு. அதில் டார்க் இருக்குன்றனால நம்ம நல்லா டார்க் ஏற்றணும். அதில் டார்க் இல்லை லைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைட்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணணும். இப்போ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த இடம், அதனால் வந்து நானும் ஃபுல்லு டார்க் ஏற்றுறேன். அந்த இமேஜில் பார்த்தீங்கனாலும் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தெரியும் எந்தளவுக்கு டார்க் இருக்குது, டார்க் நான் கொடுக்குறேன், டார்க் ஏற்றுறதுன்னு. இந்த பென்சில் வச்சு பண்ணால் மட்டும் தான் இந்தளவுக்கு டார்க் உங்களால் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கெட்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா மீடியமே மாறிடும், அந்தளவுக்கு டிராயிங் கரெக்டாக வராது. அதனால தான் இப்போ வந்து நான் இந்த இதில் வந்து ஸ்கெட்ச் எதுவும் யூஸ் பண்ணல. வந்து நான் வந்து மேலே வந்து அட்ஜஸ்ட் நான் ட்ராயிங் பண்ணி, அதாவது அந்த அது கீழே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வரைய பார்த்து நீங்கள் ட்ராயிங்கை பார்த்தாலே தெரியும். உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல வர அந்த ஷேடிங்கையும் நான் லைட்டாக கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபுல்லும் அந்த கண்ணுக்குள்ளே ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதிலே நம்ம வந்து மீடியம் நம்ம குறைக்கிறோம். அதாவது லைட்டிங்கும் ஷேடிங்கும் அதிலே கொஞ்சம் டார்க் ஏற்றி லைட் ஏற்றி அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ டார்க்காக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கே டார்க் கொடுக்குறேன். அப்புறம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறது. அதான் இப்போ நான் வரைகிற இடத்துல லைட்டாக தான் ஷேடிங் இருக்குது. அப்புறம் அந்த டார்க்காக இருக்கிற ஏரியாவுக்கு டார்க்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அப்படியே மெர்ச் பண்ணி நான் கொண்டு வரேன். இப்போ அந்த ஐலேருந்து பார்த்திங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உள்ளே அந்த இருக்கிற கோடெல்லாம் நிறையா போடுறேன். நம்ம வயசான ஆளுக்கு மட்டும்தான் நிறையா கோடு இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுருக்கத்தெலாம் நம்ம வந்து ஷேடிங்கில் காட்டுறதுக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணால் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு இடமே டார்க் ஏற்றி எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லு மேலே இருக்காது, அடுத்தது நான் வந்து டார்க் ஏற்றுறேன். அப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த கண்ணிக்கிட்ட வர டார்க் ஏற்றுறேன். ஃபுல்லு டார்க்காக இருக்கிற ஏரியாத்துலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி டார்க் இது பண்ணுறேன். அப்போ வந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு ஷேடிங்கும் அந்த ஒவ்வொரு சுருக்கத்தையும் நான் வந்து அங்கங்கே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன்.
இப்போ வந்து நான் மேலே வந்து கரெக்டாக ஐப்ரோக்கு அந்த இதுக்கு நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி குறிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக நான் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாலும் இப்போ எங்கெங்கெல்லாம் டார்க் ஏற்ற போகிறோம் அப்படின்றத நம்ம லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டார்க் கொடுக்க முடியும். நம்ம ஃபுல்லு டார்க் ஏற்றுறனால நம்மளை வந்து அழைக்க முடியாது தப்பு பண்ணிட்டா. அதனால தான் அந்த பேசிக் ஸ்கெட்ச் அதில் ஆல்ரெடி போட்டிருக்கிறது. இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம எதுக்கு லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுறோன்னா நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டா நம்மளால் அழைக்க முடியாது. இதில் அழைச்சோன்னா அசிங்கமாக இருக்கும். இதில் வந்து ரப்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியமாக சார்கோல் பென்சில் அப்புறம் 8B பென்சில்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் சார்கோல் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரப்பரை வச்சு அழைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் அழுக்காகும், ரப்பர் இது அலையாது. அதுக்கு மோனோ எரேசர், எலக்ட்ரிக் எரேசர் தனியாக எரேசர்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த எரேசர் வச்சு தான் அழைக்க முடியும். மற்றபடி நம்ம தனியாக எதாலையும் வச்சு அழைக்க முடியாது. அழைச்சா நமக்கு பேப்பர் அசிங்கமாகும். அதோடு சேர்த்து நமக்கு ஒர்க்கும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக நல்லா இருக்காது பார்க்க. இப்போ வந்து ஐக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராயிங் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபுல்லு பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் சைடில். ஃபஸ்ட்டு அந்த சைடு ஐ போட்ட மாதிரியே இப்போ போடுறோம். முக்கியமாக நம்ம ட்ராயிங் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு 5 சென்டிமீட்ரு இல்லைனா இப்போ 10 சென்டிமீட்டர்கிட்ட கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் வந்து ட்ராயிங் 5 சென்டிமீட்டர் கிடையாது, அது ரொம்ப பக்கம். ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்தளவுக்கு ட்ராயிங் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் வரையும் போது பக்கத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் பார்க்கணும், அப்புறம் கொஞ்சம் எட்டி வச்சு பார்க்கணும், எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவான ரிசல்ட் தெரியும் எந்தளவுக்கு நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம். நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்தோம் அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியாது. வரைஞ்சிக்கிட்டு அதை அடிக்கடி நீங்கள் எட்டி வச்சு பார்த்துக்கணும். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐபருக்கு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே டார்க் ஏற்றுறேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரியே மேலேயும் நான் வந்து கண்ணுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். இப்போ ரைட் சைடு ஐக்கு வந்து நான் டார்க் ஏற்றுறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த டார்க்லேருந்து நம்ம லைட் கொடுக்கலாம். நீங்கள் லைட்லேருந்து டார்க் போனால் கூட போகலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங்கோட உங்களுக்கு வர ஸ்டைல் நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து என் ஸ்டைலில் நான் வந்து டார்க்லேருந்து லைட் ஏற்றுறேன். அதுவும் இந்த சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி. நிறைய பேர் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ண மாட்டாங்க, 8B ஷெட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரைட் சைடு ஐக்கிட்ட எவ்வளோ நான் வந்து பொறுமையாக அந்த கண்ணுக்கிட்டலாம் போகிற மாதிரிங்க. ஏன்னா அந்த கண்ணுக்கு வர அந்த கருவெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டால் தான் நம்ம ட்ராயிங் பண்ணுற அவங்க வந்து கரெக்டாக வருவாங்க. அதுவும் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஃபுல்லுமே ட்ராயிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நம்ம போடுறது. அதுக்கப்புறம் தான் ஷேடிங் வந்து மேலே எவ்வளோக்கு டீட்டெயிலாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து கண்ணுக்கிட்ட ரைட்டாக எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன் பாருங்கள். ஷேடிங் கொடுத்து ஒவ்வொரு இதுவுமே அந்த ஸ்பேஸ் பார்லாம் எங்கே வந்து லைட்டாக ஒயிட் விடணும் அப்படின்றத நான் அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக போடுறேன் பாருங்கள். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் கண்ணுக்கிட்ட அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நான் டார்க் ஏற்றுறேன். இப்போ வந்து அதுலேருந்தே கொஞ்சம் வந்து லைட்டாக ஷேட் பண்ணுறேன். இப்போ வந்து மேலே வந்து ஃபுல்லுமே லைட்டாக இருக்குது அந்த ஷேடிங். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப டார்க்லேருந்து உள்ள டார்க்லேருந்து ஆரம்பித்து வெளியே லைட்லேருந்து அப்படி விட முடியுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ரைட் சைடு அந்த கண்ணுக்கிட்டே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லு இந்த ஷேடிங்லேயே நமக்கு தெரியும் எங்கே டார்க் ஏற்றுறோம், எங்கே லைட் வருது அப்படின்ட்டு. சில டைம் ஒவ்வொரு இடமே நான் வச்சு பார்க்குறேன். எங்கேருந்து டார்க் ஏற்றுவோம், எங்கேருந்து லைட் ஏற்றுவோம் நான் வச்சு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உள்ளே வந்து அப்படியே இன்னும் டார்க் ஏற்றி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த கண்ணுக்கிட்ட கொஞ்சம் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். அது ஃபுல்லும் நம்ம இந்த ரைட் சைடு கிட்டே வந்து நான் ஷேடிங் பண்ணி முடிச்சோன்னா வந்து கரெக்டாக வந்து கண் வந்து அட்ஜஸ்ட் ஆகி முடிஞ்சிடும். சில டைம் நம்ம ஷேடிங்கில் வந்து எல்லா குறையும் நம்ம வந்து தீர்த்துற மாதிரி இருக்கும். ஷேடிங்கில் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து தீர்த்துடலாம். ஃபுல்லு ஸ்கெட்சில் தான் அந்தளவுக்கு நமக்கு வந்து தப்பு ரொம்ப அதிகமாக தெரியற மாதிரி இருக்கும். ஷேடிங் நம்ம பண்ணும்போது அந்த தப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து திருத்தின முடியும்னா மறைச்சி ஷேடிங் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் இல்லை, தப்புன்னு சொல்லலை. அது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்க முடியும். அதனால் இப்போ வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்குலாம் நான் இப்போதைக்கு ஒயிட் விட்டுறேன். அந்த ஷேடிங் வந்து கடைசியாக நம்ம வந்து லைட்டாக ஷேட் பண்ணி பிளெண்ட் பண்ணி முடிச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமே இப்போ வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் ஷேடிங் பண்ணுறேன். அதாவது ஒயிட் ஸ்பேஸ் இருக்காத இடத்துலலாம் லைட்டாக நம்ம வந்து ஷேடிங் பண்ணுறது. அது லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நம்ம ஷேட் பண்ணும்போது அப்படியே மெர்ஜ் பண்ணிட முடியும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்குமே லைட் ஷேடிங் நான் கொடுக்குறேன். அதாவது லைட்டாக ஷேடிங் பண்ணி பிரித்து வச்சிடுறேன். அதான் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நான் சுருக்கத்தை கொடுத்து அதுலேருந்து ஷேடிங் கொடுக்குறது. அதே பென்சில் வச்சு ப்ரெஷர் கம்மியாக நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றில் சேம் பென்சில் தான். நம்ம அது கொடுக்குற திக்னஸ் வந்து நான் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறேன். ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லு ஒவ்வொரு இடத்துக்குமே ஷேடிங் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கண் ஷேடிங் பண்ணி ஃபுல்லு முடிச்சிட்டேன். அதாவது இப்போதைக்கு அந்த கண் வந்து ட்ராயிங் பண்ணி ஷேடிங் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இப்போ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கீழே சைட்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஃபுல்லு ஓவராலாக லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கான ஷேடிங்கை நான் கொடுத்து முடிக்கிறேன்.
ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி வரும் அப்படின்றத வந்து ஷேடிங் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லும் ஐ முடிஞ்சுது. நம்ம வந்து இப்போ ஐ கண்ணு கம்ப்ளீட் முடிச்சாச்சு. இப்போ மற்றதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ முதல்ல அடிச்ச பார்த்தா எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லும் டிராயிங் பண்ணி போடுறேன். இதே ஏதாவது டிராயிங் சும்மா டவுட் இருந்துச்சுன்னா எந்த மீடியாவில் வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா அது தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.